Welcome to AMR Physics. I am Raju. 11th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2023 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 33ல ஒரு numerical problem கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, during a cyclic process a heat engine absorbs 600 joule of heat from a hot reservoir, does work and ejects an amount of heat 200 joules into the surrounding cold reservoir னு bracketல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் calculate the efficiency of heat engine அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 8 ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹீட் என்ஜின் ஹாட் ரிசர்வயர்லேருந்து 600 ஜூல் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. கோல்ட் ரிசர்வயருக்கு, அதாவது சரௌண்டிங்க்கு, இந்த ஹீட் என்ஜின் 200 ஜூல் ஆஃப் ஹீட்டை எஜெக்ட் பண்ணுது. இந்த ஹீட் என்ஜினுடைய எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கும். கிவன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்டு, இதை வந்து Q suffix H அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சர்வ்ட் ஃப்ரம் ஹாட் ரிசர்வயர், அதனால் Q suffix H அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 600 ஜூல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எஜெக்டட், அதாவது எவ்வளவு ஹீட் எனர்ஜியை அது கொடுக்குது, வெளியிடுது அப்படின்னா Q suffix L is equal to 200 joule. This amount of energy is given to the surrounding. Surrounding is at low temperature, அதனால் இதை Q suffix L அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, we are going to use the formula efficiency eta is equal to 1 minus QL by QH. So this is a formula we are going to use to find the efficiency, and this is equal to 1 minus what is the value of QL? QL is equal to 200. QH எவ்வளவு? 600. ஸோ இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 2/6ன்னு வரும். அதை கேன்சல் பண்ணோம்னா 1/3ன்னு வரும். 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 1 divided by 3. இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 2/3 அப்படின்னு வரும். 2 3ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get eta is equal to 0.67. இதே இது பர்சன்டேஜில் வேணும்னா we have to multiply with 100. therefore percentage of efficiency is equal to 0.67 into 100, which is equal to 67%. so this is a efficiency in percentage. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.